பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஜூலை மாதம் முதல் நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஜெபத்தோட அந்த மாதத்தை ஆரம்பிங்க. கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற விசேஷமான ஒரு வாக்குத்தத்த வசனம் என்னன்னு சொல்லி தியானிக்க போகிறோம். ஏசாயா எழுதின புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல 3வது வரியை நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. வழி இதுவே, இதிலே நடவுங்கள். என் மகனே, என் மகளே, ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களா? உபவாசத்தோட கண்ணீரோடு கூட எந்த வழியில நான் கடந்து போவதுன்னு தெரியலையேன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்களா? வழி இதுவே, இதிலே நடவுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். முதல்ல புரிஞ்சுக்கீங்க, இந்த வாக்குத்தத்த வசனம் யாருக்குரியது அப்படின்னா அனுதினமும் ஜெபிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான். சும்மா ஏனோ தானோன்னு ஜெபிக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் தயவு செய்து கிடையாது. 2வது இன்னொருத்தர் இருப்பாங்க. என்னன்னா அப்பப்போ ஆண்டவரை தேடுவாங்க. ஏதாச்சும் ஒரு தேவைக்கு, ஏதாச்சும் ஒரு கஷ்டத்துக்கு, ஏதாச்சும் ஒரு வேதனைக்கு, தன்னுடைய சுய விருப்பத்துக்காக ஆண்டவர் தேடுவாங்க, ஆண்டவரேன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம் கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, அனுதினமும் ஜெபிச்சு கர்த்தர் நீர் என்ன சொல்லுகிறீர், என் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம்னு சொல்றவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம். கவலைப்படாதீங்க. யோனாவை கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் நினைவேக்கு போக சொல்றாரு. யோனாவை கொண்டு நினைவேல இருக்கிற ஜனங்களை காப்பாத்தணும். நினைவேல இருக்கிற ஜனங்க ரொம்ப தவறு செய்யறாங்க. ஆனாலும் கூட நம்முடைய ஆண்டவர் யாரு அப்படின்னா ரட்சிப்பின் தேவன். கடைசி நொடியிலாவது இந்த பையன் மாறுவானா, இந்த பிள்ளை மாறுவாளான்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் உடனே நினைவை அழிக்காம ஒரு சான்ஸ் கொடுக்க நினைக்கிறார். யாரை கொண்டு? யோனா அப்படிங்கிற தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு சான்ஸ் கொடுக்க நினைக்கிறார். ஆனா இந்த யோனா நினைவேக்கு போகாம தர்ஷீஷ் பட்டணத்துக்கு கடந்து போறார். ஆனாலும் கூட ஆண்டவர் விட்டாரா? விடவே இல்லை. வழி இதுதான், இதில் நடந்து போன்னு சொல்லி கர்த்தர் யோனாவை கண்டித்து உணர்த்தி நடத்தினார். எதற்காக தெரியுமா? ஒரு தேசத்தின் ஜனங்க ரட்சிப்புக்காக. இன்னைக்கு இந்த செய்தி கேட்கிறதான என் சகோதரனே, என் சகோதரிய, எனக்கு எந்த வழியில போறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறீங்களா? இதோ கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழி வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? அதுல நீங்க மட்டும் நன்மை பெற மாட்டீங்க, உங்க மூலயமா அநேக பேர் நன்மை பெறுவாங்க, அநேக பேர் ரட்சிக்கப்பட போறாங்க, அநேக பேர் சுகம் பெற போறாங்க, அநேக பேர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. எப்பவுமே தேவனுடைய திட்டம் இப்படிதான் இருக்கும். எனக்காக மட்டும் இருக்காது, என்னை சார்ந்து இருக்கிற அநேக பேர் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய நினைவு அப்படிதான் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்துட்டு இருக்கிற உங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். பிடிச்சுக்குங்க, செயல்படுங்க. இந்த மாசம் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். செபிக்கலாமா? கண்களை மூடி. நீங்க நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். 7வது மாதத்திலும் கர்த்தர் எங்களுக்கு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. நீர் காட்டுகிற வழியில, நீர் சொல்லுகிற வழியில நாங்க கடந்து போக, இதோ தகப்பனே, உடைய வார்த்தையின்படி நடக்கும் போது அநேக பேர் ரட்சிக்கப்பட, அநேக பேர் ஆசீர்வாதமாய் மாற எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. நாங்க சிறுகணும், நீங்க மாத்திரம் பெருகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.